வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். ஒரு சிம்பிளான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் காம்போ வீட்லயே நீங்க ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 டிஷ் மட்டுமே போதும். இது சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு மீல் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1.5 கப் பழைய பாஸ்மதி அரிசி. இத வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். புது அரிசினா 15ல இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊறிட்டு இருக்கட்டும். அரிசி ஊறிட்டு இருக்க நேரத்துல காலிஃபிளவர் கறியை ரெடி பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கல்உப்பும் சேர்த்துட்டு சூடான தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த சூடான தண்ணியில 3 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃபிளவர் நமக்கு சுத்தமாயிரும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 5-6 முந்திரி, கட் பண்ண 3 மீடியம் சைஸ் தக்காளி, இத தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், கீர்ன 2 பச்சை மிளகாய், இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கங்க. லைட்டா வதக்கியாச்சு. இது கூட கிளீன் பண்ண காலிஃபிளவரை சேர்த்து ஹை ஃபிளேம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கலாம். வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்ச தக்காளி, முந்திரி விழுது, மிக்ஸி ஜார கழுவி 1/4 கப் தண்ணி. இப்ப ஸ்டவோட தீயை குறைச்சிருங்க. நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு காலிஃபிளவரை வதக்கணும். இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து இது வெந்துட்டு இருக்கட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மிஸ் ஆயிடுச்சு, அதனால நான் இப்ப சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. மீடியம் ஃபிளேம்ல 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. மசாலாவோடு சேர்ந்து காலிஃபிளவர் வெந்துருச்சு. ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுல தண்ணி சேர்க்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். ஸ்டார்டிங்ல வெங்காயம் வதக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்ப மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கலந்து விட்டாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கசூரி மேத்தி இலைகளை கசக்கி சேர்க்கிறேன். இந்த கிரேவி ஓரளவு திக்காய் வர வரையும் வெந்துட்டு இருக்கட்டும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே காலிஃபிளவர் வந்து ஓரளவு வெந்திருக்கும். இப்ப கிரேவியோடு வெந்து சரியா வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு திக்காய் வந்துருச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். காலிஃபிளவரும் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வதக்கும் போதுமே ஓரளவு வெந்திருக்கும். இப்ப கரெக்டா இருக்கு. இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தட்ல பண்ணக்கூடிய சுவையான காலிஃபிளவர் கறி ரெடி ஆயிடுச்சு. அரிசி 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். இந்த குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். ரெண்டுமே சூடானதும் இதுல 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை,
எல்லாமே பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளும் 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகவும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டா ஒரு வதக்கி விட்டுக்கங்க. வதக்கிட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதே அளவு கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசால் தூள் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கரம் மசால் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்க்கிறேன். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 3/4 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 3/4 கப் அளவுக்கு கேரட், 3/4 கப் அளவுக்கு பீன்ஸ். எல்லா பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் ஒரே சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி தண்ணியில சேர்த்த ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் சிம்ல வச்சு இந்த மசாலால நல்லா பரட்டி வச்சுட்டு குக்கரோட கேஸ்கெட் எடுத்துட்டு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. சிம்லயே காய் வதங்கிட்டு இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதுல அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. ஒண்ணுக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி. இப்ப அரிசிக்கு தேவையான அளவு உப்பு. நீங்க புது அரிசி எடுத்தீங்கன்னா 1க்கு 1.25 பங்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடிக்கு கேஸ்கெட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் மட்டும் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. நல்லா கரெக்டா வெந்திருக்கு. மெதுவா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. அப்பதான் சாதம் உடைஞ்சு போகாம இருக்கும். நல்லா உதிரா வந்திருக்கு பாருங்க. குக்கர்ல அடியில கொஞ்சம் கூட பிடிக்கல. நல்ல கமகமன் வாசனையா வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.